ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கிலோ ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தொளிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரே முட்டை எல்லாமே சேர்த்துடாதீங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பலன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கட்டிகளெல்லாம் கையிலே உடச்சி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது கொழுக்கட்டை மாதிரி உருண்டை வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சா பலன்னு போகணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் நம்ம எள்ளு உருண்டை பிடிக்கும் போது நல்லா வரும். பாருங்கள், கட்டிங்கெல்லாம் உடச்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இட்லி குண்டாவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுக்கிறேன். இதில் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிற ராகி மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா மாவும் சேர்த்ததும் மூடி போட்டு 10லிருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எள்ளு 100 கிராம் எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எள்ளு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த எள்ளு உருண்டை. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது வறுத்தாச்சு. எடுத்துட்டு நான் 1 கிலோ வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நம்ம வேர்க்கடலை நிறைய சேர்க்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நல்லா கம்மியான தீ வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி குண்டாவில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நாம் கலந்து வச்சுக்கிற ராகி மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துக்குது. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பணும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும்போது உள்ள அடியிலலாம் வேகாதுக்கிறது கூட நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும். ராகி வேகும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து எடுத்து வச்சுக்கிற எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ரொம்ப நைஸான பவுடர் அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற கடலையை தோல் எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அதுவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறுகொறுப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கொட்டை அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடலை அரைச்சி எடுத்ததும் இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளூருண்டிக்கு வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கினா அவ்வளோவா நல்லா இருக்காது. இது வெல்லம் சேர்த்துக்கும் போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பலன்னு புட்டு மாதிரி இருக்கும். இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக சேர்த்துக்கும் போது தான் வெல்லம் நல்லா இலகி வரும்போது உருண்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சதும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் உருண்டு பிடிச்சிக்கலாம். முதல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எள்ளு வேர்க்கடலை மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவு கூட வெல்லம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் இலகி வரும். அது கூடவே இந்த ராகி மாவு
வேர்க்கடலை பொடி, எள்ளு பொடியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா வரும் உருண்டை. முதல்ல பொறுமையா எல்லாமே கலந்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எள்ளெல்லாம் ரொம்ப நல்லது சாப்பிட்டா நம்மளுக்கு. எள்ளெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதுவும் சேர்த்து சாப்பிடுங்க. வேர்க்கடலையும் ரொம்ப நல்லது. ராகி மாவும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேர்த்து உருண்டை புடிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வாசனையாவும் இருக்கும். பாருங்க, எல்லாமே கலந்துக்கலாம். இது சிறுதானிய உணவுலயும் இந்த எள்ளு உருண்டை வரும். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த மாரி ராகி மாவெல்லாம் நம்ம வாரம் ஒரு முறை இல்லாம 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, எல்லாம் ஒண்ணு கலந்து சேர்ந்து வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்தா நம்ம உருண்டை நம்மளுக்கு தேவையான சைஸ்ல உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். பாருங்க, இந்த மாரி நல்லா கொஞ்சம் அமுத்தி அமுத்தி உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாரி உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 750 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, எல்லா மாவையும் இந்த மாரி உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடலையும் சேர்த்து பாருங்க, இந்த மாரி அமுத்தி அமுத்தி உருண்டை புடிச்சுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எள்ளுருண்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.